வெளிப்படுத்தின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். Revelation chapter 3 and verse 7. Revelation chapter 3 and verse 7. 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். சேர்ந்து படிக்கலாமா? 1 2 3. பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுதியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும், அடுத்தது சத்தியம் உள்ளவரும், தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டகூரமாக இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. பிலடெல்பியா சபைக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு எழுதுகிறது அவது என்னது? அவர் பரிசுத்தம் உள்ளவரும், அடுத்தது சத்தியம் உள்ளவரும், மூன்றாவது தாவீதின் திறவுகோலை உடையவர். நல்லா கேட்டுங்க, பரிசுத்தம் உள்ளவர், அடுத்தது மூன்றாவது தாவீதின் திறவுகோல். நல்லா கேட்டுங்க, முதலாவது ஒரு பரிசுத்தம் உள்ளவர் சொல்லுகிறார். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, இந்த சபைக்கு வெளிப்படுத்தும் பொழுது, நான் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறேன், இந்த சபைக்கு நான் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பைபிள்ல இந்த ஆள் பரிசுத்தவான் ஆர் இந்த பெண் பரிசுத்தவான்? ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்தவங்க சொல்ல வேண்டாம், இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு வந்தவங்க சொல்ல வேண்டாம். இந்த ஆள் பைபிள்ல இயேசு தவிர்த்து இவர் பரிசுத்தவான். இந்த ஆள், இந்த நபர், இந்த பெண்மணி பரிசுத்தவான் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? கர்த்தருடைய பரிசுத்தன். ஆண்டவர் சொல்றார், இந்த ஆள் பொருள் இல்லை, இது பரிசுத்த பொருட்கள். இல்லை நான் என்ன சொல்றது? ஆள். ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, 4ஆம் அதிகாரம் 9வது வசனம், அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் சொல்லுங்க பார்க்கலாம். இவர் யாரு? யார சொல்றாங்க? எலிசாவை பார்த்து சொல்லுகிறது. இந்த பெண்மணி சொல்லுகிறாள் என்னன்னா, இவர் யார் தெரியுமா? இவர் ஒரு பரிசுத்தவான், இவர் ஒரு தேவ மனுஷன் தான். ஆனா இவர் யாரு? இந்த பிரசங்கம் உங்களுக்கு இல்லை, இந்த வார்த்தை எனக்கு. மார்க் 6ஆம் அதிகாரம், சீக்கிரமா மார்க் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். மார்க் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏரோது ராஜா சொல்லுகிற வார்த்தை அதே யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்றும் ஏரோது சொல்லுங்க, ஏரோது அறிந்து. அப்ப இரண்டாவது ஒரு ஆளை வந்து பரிசுத்தவான்னு சொல்றாங்க. அது யாரு? எந்த யோவான? யோவான் ஸ்நானகனே. மூன்றாவது 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய். அடுத்த வார்த்தை பரிசுத்த ஜாதி. இன்னொரு முறை சொல்லுங்க, என்னது? பரிசுத்த ஜாதி. மூன்றாவது பரிசுத்தமான ஆள் யார் தெரியுங்களா? யாரு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும். இந்த தாவீதின் திறவுகோலை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, பைபிள்ல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். மோசே இருந்த நாட்கள்ல ஆண்டவர் சொல்லுகிற மோசே இடத்துல, மோசே நான் தாபரிக்கும்படி நீயோ கூடாரத்தை போடு. தேவனுடைய கூடாரம், ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய உன்னத மாணவருடைய உடன்படிக்கை பெட்டியில் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியின் மேலே ஒரு ஷெக்காய்னா மகிமை அங்கு இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். அப்படியாக 40 வருஷங்கள் இந்த ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் பிரயாணப்படும் பொழுது உடன்படிக்கை பெட்டியை வைத்து தான் என்ன பண்ணாங்க? போனாங்க. கரெக்ட் தானே இல்லையா? நம்ம வாழ்க்கையில் எப்படி பிரயாணம் பண்ணுறோம்? நம்ம வாழ்க்கையில் எப்படி பிரயாணம் பண்ணுறோம்? ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்துட்டா வந்துடுவோம். ஆனால் அந்நாட்கள் அப்படி இல்லை. ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவரே நாங்கள் போகலாமா வேண்டாமா? ஏன்னா ஆண்டுடைய பிரசன்னத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துவாங்க. அந்த பெட்டியில் தேவ பிரசன்னம் இருக்கு, போகலாமா வேண்டாமா? ஆகவே தான்
கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சொல்லுகிற தேவ பிரசன்னம் என்பது ரொம்ப முக்கியமானது. நீ எதை மறந்தாலும் மறக்கலனாலும், போன வாரம் குளோபல் யூனிவர்சிட்டி கிளாஸ் சாயங்காலம் 4 மணி கிளாஸில் 5 நிலையில் சொன்னேன். 5 நிலையில் ஒரு மனுஷன் நடக்க முடியும். அதில் கடைசியாக தான் சொன்னேன், என்னதுன்னா தேவனுடைய மகிமை. You can walk as an ordinary person, but you can walk in the highest realm called in the glory of the Lord. தேவ மகிமை நடக்கலாம். அந்நாட்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தது தெரியுமா? தேவனுடைய வசனம், தேவ மகிமை. அந்த தேவ பெட்டியில மகிமை இருக்கு. அது போகனா போகும், நிற்பாங்க. தாவீது அதான் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு முறை மறைவாய் நான் எங்கே ஓடுவேன்? வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பூமியிலே நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், உமது கரை என்னை தூக்கி எடுக்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 இடத்துக்கு ஒரு மனுஷன் போகலாம். ஹையில் போகலாம், இல்லைனா ஹையில் போகலாம், இல்லைனா லோவில் போகலாம். நீ எந்த இடத்துக்கு போனாலும், இந்த காலையில் 2வது ஆராதனையில் இந்த 3வது வாரத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீ எந்த இடத்துக்கு போயிருந்தாலும் மறந்துடாத, கர்த்தர் பிரசன்னம் உன்னை கொண்டு வந்து சேர்த்துருக்குறா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 20 லட்சம் பேரை யார்கிட்ட கர்த்தர் கொடுத்தாருன்னா, ஆண்டு யார்கிட்ட கொடுத்தாரு? மோசே கிட்ட கொடுத்தாரு. எவ்வளோ பிஸி மேன், எவ்வளோ பெரிய ஆள். ஆனால் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு பின்பதாக 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க, என்னோட அநேகர் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் முக்கியம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு அந்த வார்த்தையை வாங்கி கொண்டு மோசே போகிறார். உனக்கு எத்தனை பேர் எவ்வளோ பேர் ஆளு தெரிஞ்சாலும் சரி, உன் பின்னாடி எத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி, அதெல்லாம் முக்கியம். என்னை நடத்துகிறது கர்த்தருடைய பிரசன்னம். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். It's not how many people are back of me, but whom I'm keeping in front of me. It's my God who is pushing me forward. It's God who is pushing me forward. இப்போ மோசே கடைசி நாள் வந்துருச்சு. இத்தனை 40 வருஷம் நடத்தினது அந்த பெட்டி. மோசே மரித்து விட்டார். இப்படி யார் வர்றா? யோசுவா. அவர் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தப்பட்ட தேசத்திற்கு உள்ளே போகிறார். போகிறதுக்கு காரணமோ அந்த பெட்டி. அதை சுதந்திரிக்க எல்லாவற்றுக்கும் உதவுறது யார் தான்? அந்த பெட்டி. இப்பொழுது யோசுவா மரித்து இப்போ யார் போறா? நியாயாதிபதிகள் கிட்டத்தட்ட சாமுவேல் வரைக்கும் 440 வருஷம். எத்தனை வருஷம்? இந்த 440 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினது எது தெரியுமா? எது? நியாயாதிபதி. அந்த பெட்டி சொல்லுங்க பார்க்கல, எது தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டியிலே தான் நிற்கிறேன். எங்கே ஓடினாலும் எங்கே இருக்கிறேன்? அந்த பெட்டியிலே நிற்கிறேன். திடீரென்று ஒரு நாள் ஏலி வயதாகி இருந்த நேரத்தில் ஒரு நாள் ஒரு யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போய் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று நாம் அந்த யுத்தத்தை ஜெயிக்கணும்னா ஒரே வழிதான். என்னது? பெட்டின்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கிட்டு போயிட்டு எங்கே வச்சுட்டாங்க? அந்த இடத்துல வச்ச உடனே அவங்க நினச்சாங்க வின் பண்ணிடுவோம்னு நினச்சாங்க. ஆனால் எதை வச்சாங்களோ அன்னைக்கு தோத்துட்டாங்க. சில நேரம் பாட்டு பாடினா கர்த்தர் செய்வார், குதிச்சா ஆண்டவர் செய்வார், வசனத்தை படிச்சா ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. முட்டியில் 10 நிமிஷம் நடந்தால் ஆண்டவர் செய்வார். இல்லை, நீ என்ன செய்கிற என்பது முக்கியம் அல்ல, நீ எப்படி இருக்கிறா என்பது முக்கியம். It is not what you do, it's how you are in the presence of God is important. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை நீ எப்படி இருக்கிற? ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், இல்ல. உன் தனிப்பட்ட வாழ்க்கை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்கள் பாவம் நிறைந்தவர்களாக இருந்தபடினாலே அந்த பெட்டி கூட அவர்களை காப்பாற்ற முடியல. சில நேரம் நினைக்கலாம், பாட்டு பாடுறா இல்லையா தோத்துற ஆமைனா, ஏதோ உன் வாழ்க்கையில பெரிய கோளாறு இருக்கு, டவுன் ஆயிட்ட. அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆண்டவரே என் பிரசங்கத்தில் அடிக்கடி நான் சொல்கிற ஒரு வார்த்தை, பாத்திரவான். இதை தூக்குவதற்கு நான் பாத்திரனா? பிரசங்கம் பண்றதுக்கு நான் பாத்திரனா? ஆராதனை நடத்துவதற்கு பாத்திரனா? எனக்கு திறமை இருக்கிறதுனால இல்ல, பாத்திரவானாய் மாதிரி நடத்துகிறேன். வர வாரம் 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கு. வர்ஷிப் லீடர்ஸ்
Just because you know ministry, just because you know music doesn't make you fit you to be a worship leader. No, never. It's how much you set yourself in the presence of God. ராத்திரியில போய் விழுகிறது, காலையில போய் விழுகிறது. இப்பொழுது 440 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின அந்த பெட்டி இப்ப எங்க இருக்கு? எங்க இருக்கு? எதிரியின் கையில. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எதிரியின் கையில இருக்கு. எங்க இருக்கணும்? இஸ்ரவேல் பாழை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு இது படிச்சப்பதான் தெரியுது. சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, உண்மையிலே சொல்றது பெரிய தீர்க்கதரிசி. ஆனா சாமுவேல் இருந்த நாட்கள்ல பெட்டி எங்க இல்ல? சீலோல இருந்துச்சு. அடுத்தது சவுல் இருக்க நேரத்திலும் சரி பெட்டி இங்க இல்ல. சீலோல தான் இருந்துச்சு. அப்பதான் தாவீது இப்ப ராஜாவாயிட்டார். ராஜாவான உடனே இப்பதான் ஆண்டவரே இவ்வளோ நாட்கள் பெட்டி ஓரம் கட்டப்பட்டுச்சு, இனி எனக்கு அந்த பெட்டி ஓரம் பட்டக்கூடாது, அது எனக்கு நடுவில் வரணும்னு சொல்லி இப்பொழுது தாவீது முதல்ல செஞ்சது என்ன தெரியுமா? தேவனுடைய பெட்டியை. நல்லா புரிஞ்சுக்குங்க சபை விசுவாசிகள், உங்களை கர்த்தர் ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தார்னா ஆழம் மாறிடாது. முதல்ல ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடியும். உங்கள் கணத்தை கொடுக்குறாரா, ஒரு உயர்வை கொடுக்குறாரா, பணத்தை கொடுக்குறாரா, ஒரு காரியத்தை உன் கையில் கொடுக்குறாரா, உனக்கு நினச்சிக்காத, எனக்கு நினச்சிக்கல. யாருக்கு முதல்ல? சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவருக்கு. இட்ஸ் ஃபார் காட், இட்ஸ் ஃபார் காட், இட்ஸ் பை ஹிம், அவராலே. இட்ஸ் ஃபார் ஹிம், அவருக்காக. இட்ஸ் த்ரூ ஹிம், அவராலே. இட்ஸ் கமிங். இப்ப தாவீது தேவனுடைய பெட்டியை கொண்டு வரணும்னு எங்க தாவீதின் கூடாரத்துக்கு கொண்டு வரணும்னு விரும்புறாப்புல. இப்ப என்ன பண்றாப்புல? நல்ல மனசா கெட்ட மனசா? நல்ல மனசு. சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆள் அவங்களுக்கு நல்ல மனசு தான். இல்லை சர்ச்சில் உட்காந்துருக்க மாட்டாங்க. இப்போ எங்கேயாவது மொபைல் டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் நல்ல மனசோட வந்திருக்கீங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? தாவீது இந்த பெட்டி, நல்லா கேட்டுங்க, இந்த பெட்டியை கொண்டு வர்றது, எதை பெட்டியா? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர்றதுக்காக இருக்கிறாப்புல. அப்ப என்ன 30,000 ஆண்கள், சத்தமா சொல்லுங்க, 30,000 ஆண்களும் ஒரு அழகான புது வண்டி, மாட்டு வண்டி, புது வண்டி இல்ல, 30,000 ஆண்கள் அனுப்பி அந்த பெட்டி எது மேல வச்சாங்க? வண்டி மேல வச்சு இப்பொழுது டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்றாங்க. வர்ற நேரம் திடீர்னு அந்த வண்டி ஆடுது, பெட்டி நகருது. அங்கே வண்டி ஓடிட்டு இருந்த ஊசா, என்னடா வண்டி நகருது, பெட்டி நகருதுன்னு கையை வைக்கிறாப்புல. அதே இடத்துல ஊசா விழுந்து சத்தம். நான் ஒன்று கேட்குறேன். தாவீதினுடைய மனசு நல்லது, ஆனால் செஞ்ச விதம் தப்பு. நல்லா கேட்டுங்க, செஞ்ச விதம் தப்பு. ஏன்னா அதை எப்படி கொண்டு வந்திருக்கணும்னா ஆசாரியர் வச்சு கொண்டு இருக்கணும். இப்பொழுது அடிச்ச ஊசா இறந்த உடனே ஐயோ இப்ப பெட்டி என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் இந்த பெட்டியை எங்க கொண்டு போகிறதுன்னு தெரியாம ஓபேத்ஏதோம் வீட்டில் போய் வைப்பாங்க. பிளான் பண்ணி வைக்கல. என்னது? அன்பிளான்ட். ஆனா ஓபேத்ஏதோம் பாத்திரவான். சத்தமா தான் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. எப்படி இருந்தானா? அவன் பாத்திரவானா இருந்ததுனால ஓபேத்ஏதோமுடைய அவனையும் அவன் வீட்டையும் அவன் அத்தனையையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை, நீ எப்படி இரு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வீடை தட்ட போதோ தெரியல, உன் பிள்ளைகளை தட்ட போதோ தெரியல, உன்னை தட்ட போதோ தெரியல, தட்டுகிற நேரம் நீ ஆயத்தமா இரு. இது வரைக்கும் கண்டிராத மேன்மையை நீ பார்ப்ப. நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 மாசம் அங்க இருக்குது. ஐயோ ஆசீர்வதிக்கப்பட்டார். அதை தாவீது பார்க்கறாப்ல. ஆஹா, பெட்டி யார் வீட்டில் இருக்கு? எங்க இருக்கணும்? கூடாரத்தில் இருக்கணுமே. இப்பதான் தெரியுது நம்ம பண்ணது தப்பு. மனசுல இருக்கிறது நல்லது தான், ஆனா செஞ்ச விதம்.
நோட் த பாயிண்ட். அநேகருக்கு மனசு இருக்கு, ஆனால் செய்கிற விதம் தப்பா இருக்கு. குறிப்பாக குடும்பத்தில் மனசு இருக்கு, ஆனால் செய்கிற விதம், வேலை காரியத்தில் மனசு இருக்கு, ஆனால் என்னது, செய்யறது. கவனமாய் சில காரியங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உனக்கு நன்மையை கொடுப்பார். ஆமென். இப்பொழுது நல்லா கேட்டுங்க. இப்போ லேவியரை கொண்டு வந்து பிடிச்சிக்கிட்டு இப்போ ரெண்டாவது அட்டம், எத்தனாவது அட்டம்? ரெண்டாவது அட்டம் இப்போ பிடிச்சிக்கிட்டு வராப்புல. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாப்புல, 6 அடி வைப்பாங்க. கால் வச்ச உடனே 6 அடி வச்ச உடனே அங்கே ஒரு தகன பலி. அப்புறம் திரும்ப என்னது, 6 அடி வச்ச உடனே திரும்ப அங்கே என்னது ஒரு பலி. இப்படியே பண்ணி கொண்டு போய் தான் இந்த பெட்டியை கூடாரத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். யாரு? தாவீது. சும்மா இல்லை, அதை யார் பார்த்தா தெரியுமா? ஆண்டவர் பார்த்தார். ஒன்று புரிஞ்சுக்கங்களேன், நீ ஆண்டவருக்கு செய்கிற தியாகங்களும் நீ ஆண்டவருக்கு செய்கிற காரியமும் மனுஷன் பார்க்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை பார்த்து ஏற்ற நேரத்தில் உனக்கு கனத்தை கொடுப்பார். அதாம்மா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை நடத்துகிறது ஆண்டவர். 6 அடி நடப்பார் ஒரு பலி, அப்புறம் 6 அடி நடப்பார், அப்புறம் அடுத்து பார்க்கறதுக்கு மென்டல் மாதிரி இருக்கிறார் நினைப்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயந்து, ஐயோ இது எங்கே போய் சேர்ந்துடணும், எங்கே போய் சேர்ந்துடணும். இப்போ தான் ஆசிரியப்பு கூடாரத்துக்கு வந்த உடனே ஆசிரியப்பு கூடாரம் இல்லை, கூடாரத்துக்கு வந்த உடனே இப்போ தான் மோசே, இப்போ தான் தாவீது சொல்கிறார். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும்படி கேட்டுக்கள். 2 சாமுவேல் 7:1 சீக்கிரமா படிங்க. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாறின பண்ணபோது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும். நான் எங்க இருக்கிறேன்? கேதுரு மரத்துல இருக்கிற வீட்டில் இருக்கிறேன். தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறது. எங்க இருக்கு? அந்த வார்த்தையை நல்லா கேட்டுங்க. நான் எங்க இருக்கிறேன்? கேதுரு மரங்களின். தேவனுடைய பெட்டி எங்க இருக்கு? திரைமறைவில். அப்படின்னா என்னது? இன்னும் எங்க தான் இருக்குது? கூடாரத்தில். எப்பையில இருந்து கூடாரத்தில் இருக்கு? மோசே காலத்துல இருந்து. கிட்டத்தட்ட என் கணக்குப்படி 550 வருஷம். ஒரு கணக்கு போட்டாலே ஒரு சந்ததினா எத்தனை வருஷம்? 40 வருஷம். 550 வருஷம்னா கிட்டத்தட்ட 12-13 சந்ததியா? இந்த 12-13 சந்ததியும் கர்த்தருடைய பிள்ளைகள் நடத்தினது எது தெரியல? அந்த பெட்டி அவர்களை கர்த்தருடைய சன்னிதானத்தில் நடத்தினது. அதை யார் பார்த்தா தெரியுமா? தாவீது பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே இத்தனை வருஷம் இவ்வளவு நாட்கள் நடத்தின இந்த பெட்டி இனி கூடாரத்தில் இருக்கக்கூடாது, இது உமக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதே இந்த காரியம் இதுவரைக்கும் ஒரு ஆளு கூட வரல. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு. ஏன் தெரியுமா இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு? ஆண்டவர் எதை மனசுல வச்சிருக்கிறாரோ அதை யாரு செஞ்சு முடிச்சா? சொல்லுங்க பார்க்கலாம். யார் செஞ்சு முடிச்சா? தாவீது செஞ்சு முடிச்சார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. இதன் இருதயத்தில் வச்சிருக்கிற காரியத்தை அவன் செஞ்சு முடிக்கிறான். ஆண்டவர் சொல்லவும் இல்லை, எனக்கு செய்யடான்னு சொல்லவும் இல்லை, கேட்கவும் கிடையாது. கேட்காமலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு கர்த்தர் இப்படி செஞ்சிருக்கிறீர், எனக்கு செஞ்ச ஆண்டவரை நான் விட முடியாது. சபை விசுவாசிகள் உங்களுக்கும் சொல்லுகிறேன், நீ பிறந்த நிலைமை எப்படி இருந்துச்சுல்ல, இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் எது தெரியுமா? கர்த்தருடைய கிருபை உன் மேலே இருந்துச்சு. இப்பொழுது நீ செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. ஊழியம் ஊழியம் ஊழியம், அல்லேலூயா அல்லேலூயா, தோத்திரம் தோத்திரம். தாவீது ஒரு ஆராதிக்கிற வீரனா இல்லையா? ஆராதிக்க வீரனா இல்லையா? வாசிக்க தெரியுமா? வாசிக்க தெரியாதா? வாசிக்க தெரியும், எல்லாம் தெரியும். ஆனாலும் சொல்லுகிறார், எனக்கு ஆராதிக்கிற வீரவனா இருந்தாலும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனா இருந்தாலும், கர்த்தருக்காக நான் ஒரு எதை கட்டணும்? கத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எதை கட்டணும்? ஆலயத்தை கட்டணும். I want to build a temple for God. சொன்னது தான் கர்த்தருடைய இருதயத்துக்கு. அப்பதான் ஆண்டவர் சொல்கிறார், தாவீதே இதுவரைக்கும் யாரும் இப்படி பண்ணலன்னு சொல்லி தான் தாவீதுக்கு ஒரு 5 காரியத்தை சொல்லுவார். எத்தனை காரியம்? 5 காரியம். அதை தான் தாவீதின் திறவுகோல்னு சொல்லுவார். இந்த திறவுகள் உனக்கு இல்லை, இது இப்பையிலிருந்து ஒரு ட்ராக்ல போகுது. அந்த ட்ராக் எங்க முடிய போகுதுன்னு உனக்கும் தெரியாது, அது யாருக்கு தான் தெரியும்?
ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் நான் உனக்கு என்ன தரேன், ஒரு திறவுகோலை தரேன். எழுதிக்கிறீங்களா? 5 காரியம் எழுதிக்கிறீங்களா? நம்பர் 5 காரியத்தை எழுதிக்கிங்க பார்க்கலாம். நம்பர் 1 தாவீதின் திறவுகோல். இதுதான் தலைப்பு. தாவீதின் திறவுகோலுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு. எழுதிங்க பார்க்கலாம். தாவீதின் திறவுகோலுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கும் சொல்லுகிறேன், இந்த தாவீதின் திறவுகோலுக்கு ஒரு அங்கீகாரம். சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? ஒரு அங்கீகாரம் தாவீதுக்கு மட்டும்தான் கொடுக்குறார். ஒரு 5 காரியம் சொல்லுகிற எழுதிங்க. நம்பர் 1 படிங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11. ஆண்டவர் 5 காரியங்களை சொல்லுகிறார், நான் உனக்கு தருவேன். இதுதான் இந்த தாவீதின் திறவுகோலுடைய ரகசியமே. இந்த 5 தான். என்னது? படிங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். எழுதிங்க பார்க்கலாம். நம்பர் 1 முதலாவது கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன வார்த்தை, நான் உனக்கு ஒரு என்ன பண்ணுவேன், வீட்டை உண்டு பண்ணுவேன். இப்போ நான் உனக்கு கேட்குறேன், இந்த வீடு வந்து பரலோக வீடா பூலோக வீடா? பூலோக வீடும் பரலோக வீடும். சொல்லுங்க. நான் உனக்கு என்ன பண்ணுவேன், வீட்டை விட்டுக்கொண்டா. ஆண்டு சொல்றார், இந்த பூலோகத்தில் நான் உனக்குன்னு ஒரு ஸ்தலம் நான் உண்டு பண்ணுவேன். பக்கத்தில் காலை பார்த்து சொல்லுங்க, இப்போதான் உங்களுக்கு காரியங்களை கத்த செய்ய போகிறார். உனக்கென்று ஒரு வீடு கத்த தருவார். கையை ஊற்றி சொல்லுங்க பார்க்கலாமே. பாஸ்டர், மெட்ராஸில் வாங்குறது ரொம்ப டஃப் பாஸ்டர். உன் பார்வையில் டஃப்பு, ஆனால் கத்தர் பார்வையில் நினச்சாருன்னா உனக்கு என்ன பண்ணுவார், அவர் கொடுப்பார். கத்தர் பார்வையில் அவர் நினச்சாருன்னா அவர் கொடுப்பார். எல்லா தகப்பன் தாய்மார்கள்லாம் கை ஒருத்துங்க பார்க்கலாம். நல்லா கை ஒருத்துங்க. தோத்திரம் பயப்படாத. கை நல்லா உயர்த்து. ஆசீர்வதிப்பார். உன் கையை கத்த பார்ப்பார். நல்லா கையை உயர்த்துங்க. பரலோகத்துக்கு மட்டும் நோக்கி பாருங்க. ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. எல்லா தாய் தகப்பன்மார்கள், நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களே, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போவான்னு. நாங்கள் கையை உங்கள் மேலே நீட்டுறோம் ஆண்டவரே. ஒத்தாசை ஒரு பொழுதுக்கு நேராக நீட்டுறோம். தேவரீர் கையை நீட்டுகிறது பிள்ளைகளுக்கு. ஆண்டவரே, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஒரு சுதந்திரத்தை தாவீதுக்கு கொடுத்தது போல நீட்டிருந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கொடுப்பீராக. ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. முதலாவது கர்த்தர் சொல்கிறார், உனக்கு என்ன தருவேன், வீட்டை தருவேன். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு ஒரு வீடை தரணும். அடுத்தது 2வது அதே வசனத்தை படிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். உன்னுடைய எல்லா சத்துருக்கும். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும். ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாரு? தாவீதுக்கு. எழுதிங்க பார்க்கலாம். உன்னுடைய எல்லா சத்துருக்களையும் நான் அமைதியாக வைப்பேன்னு சொல்லலை. என்ன சொல்லுகிறாரு? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய சத்துருலாம் யாரு? நமக்குன்னு சில சத்துருக்கள்லாம் இருப்பாங்க. இங்கே பாருங்க, தடையாக இருக்கிறவங்கள கேட்கல, உன் உயிரை வாங்குகிற ஆட்கள் இருக்காங்களா? கொலை பண்ணிடுவேன், உன்னை கொலை பண்ணிடுவேன். கொலை பண்ண வந்த ஆட்கள்லாம் இருக்காங்களா? இன்னும் பாஸ்டர் அந்த லெவலுக்கு தான் இன்னும் போகல பாஸ்டர். இல்லைல்ல, தாவீது லைஃப்பில் முதல்ல அவனை கொலை பண்ண வந்தது யார் தெரியல? கோலியாத். கரெக்டு தானே? ராட்சசன். ஹைட்டாக இருந்தானா. இப்படி பார்க்கல. எப்படி பார்த்தான்? அவனை கொலை பண்ணது கோலியாத், ராட்சசர்கள். 2வது அவனை கொலை பண்ணது அவனுடைய மாமனார். கரெக்டு தானே? யார்? சவுல். மாமனார், மாமியார், நாத்தனார், இங்கிலீஷில் சொல்கிறேன் எல்லாத்தையும் இன்லாஸ். நம்ம மனசில் வந்து எப்படா, ஆனால் சே அப்படின்னு இருக்கும். ஐயோயோயோ. திரும்ப சொல்லுகிறேன், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சில ஆட்களை அனுமதிப்பார். உறவுகளில் 2வது உறவுகள், 1வது உறவு இல்லை. எதாவது உறவு? 2வது உறவு. இப்போ ஒன்று கேள்வி கேட்குறேன். தாவீது அவனா போய் சவுளுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணானா, இல்லைனா சவுல் போய் இவன் எனக்கு என் குடும்பத்துக்கு வேணும்னு வந்தானா? நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி,
அடுத்த நிலைமையில் இருக்கிற உறவுகள் இருந்து கண்டிப்பாய் பிரச்சனைகள் வரும். ஆனாலும் சமாளிப்பதற்கும் எதிர்கொள்வதற்கும் கர்த்தர் கிருபை கொடுப்பார். அவனை கொல்லுவதற்கு ரெண்டாவது யார் தெரியுமா? யாரு? மூன்றாவது பெலிஸ்தியர்கள். 16 முறை தாவீது பெலிஸ்தியர்களோடு சண்டை போட்டானா. ஒவ்வொரு முறையும் கையில் உயிர் இருக்குமா போகுமா இருக்குமா. 16 முறை 16 times big war against Philistines. நான்காவது, இதெல்லாம் போனாலும் நான்காவது அவனை கொலை பண்ண வந்தது அப்சலோம். சொந்த பையன், சொந்த மகன், சொந்த மகள், சொந்த தகப்பன், சொந்த தாய், சொந்த அண்ணன், சொந்த தங்கச்சி. முதல் ரிங்கில் கண்டிப்பாக நமக்கு சில பிரச்சனைகள் வரும். வரலன்னா என்ன பாருங்க, நான் சொல்கிறேன். ஏன் வருதுன்னு சொல்லாத. எப்பவுமே ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை யாரை மாற்ற தெரியுமா? அவங்கள மாற்ற இல்லை. யாரை மாற்ற? நம்மளை மாற்ற. இட்ஸ் ஃபார் மீ டு சேஞ்ச். அப்சலோம் வந்து நிற்கிறாப்புல, சொந்த பையன் வந்து நிற்கிறாப்புல. இவர் போய் மறைஞ்சிக்கிறார். ஆண்டவரே நீர் என்ன ஏற்படுத்தினீர், ஆனால் அவனால் நிற்க முடியல, போய் ஒளிஞ்சிக்கிறான். நான்காவது பையன். ஐந்தாவது சீமாய். 2 சாமுவேல் புத்தகம் 5 இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா, சீமை என்ன தெரியும் பண்ணுவான்? தாவீது அவதூறா பேசுவான். அது மட்டும் படிக்கிறீங்களா? 5 அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் புத்தகம் வசனம் எங்கே இருக்கு ஞாபகம் இல்லையே. 2 சாமுவேல் 16 அதிகாரம் 5வது வசனத்தில் படிங்க பார்க்கலாம். தாவீது ராஜா மட்டும் வந்தபொழுது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி பேருள்ள ஒரு மனுஷன். சீமேயின்னு ஒரு மனுஷன். நான் பேர் என்னது? இன்னைக்கு தான் ஒரு வேலை உங்களுக்கு தெரியாது, கேட்டுங்க, பேசுறேன் நல்லா கேட்டுங்க. சீமை அப்படி ஒரு மனுஷன் இருந்தான். இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து தூஷித்து என்ன தெரியும் இங்கிலீஷ்ல? கர்ஸ்ட். நீ நாசமா போடா, நீ நாசமா போ, இப்படியே தான் பேசிட்டு இருந்தா. அடுத்தது படிங்க. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். இந்த சீமை சபிக்கிறவன். அது மாத்திரமல்ல, கல் எடுத்து எரிகிறவன். அடுத்த ஒரு ஆள் இருந்தானா, யார் தெரியுமா? அகித்தோப்பேல். சொல்லுங்க பார்க்கலாம், இன்னொரு முறை சொல்லுங்க. அகித்தோப்பேல் யாருன்னா நல்ல ஆலோசனைக்காரர், நல்ல வயசான ஒரு ஆள், நல்ல ஆலோசனை கொடுக்குறவர், சரியான. தாவீது வந்து ஒரு 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 ஆடு மேய்க்கிற மனுஷன். ஐஏஎஸ் ஆல்ரெஸ் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு எல்லாமே என்னது தெரியும். அதே போல் இந்த அகித்தோப்பேல் வந்து நல்ல சீஃப். அவனுக்கு இந்த நாட்டினுடைய காரியம் எங்கெங்க என்னென்ன இருக்கு, ஏது இருக்கு எல்லாம் தெரியும். தாவீதுக்கே நல்ல ஆலோசனை கொடுத்தது யார் தெரியுமா? இந்த அகித்தோப்பேல். ஒரு நாள் தாவீதுக்கு எதிராகவே வந்து தாவீதை கவுக்கணும்னு வந்தான். வயசுல மூத்த ஆள், எல்லாம் தெரியும். இப்ப தாவீது இறங்க எங்க உட்காருவாரு, யார்கிட்ட பேசுவாரு, என்ன செய்வாருன்னு எல்லாம் தெரிஞ்ச ஆள் யார் தெரியுமா? அகித்தோப்பேல். ஒரு நாள் அகித்தோப்பேல் தன் மகன் யாரு, தாவீதின் மகன் அப்சலோம் எதிராக வர்றான்னு சொல்லிட்டு நேரா அகித்தோப்பேல் அப்சலோம் கூட சேர்ந்து, டேய் நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன், உங்க அப்பா என்ன பண்ணிடலாம். அதனால தான் இந்த ரொம்ப ஞானமான ஆள், ரொம்ப பெரிய ஆட்களோட ரொம்ப ஐக்கியமே நமக்கு தேவையே இல்லை. போதும் என்கிற போது. தாவீது சொல்றார், ஆண்டவரே எனக்கு ஆலோசனை கொடுத்தார் அகித்தோப்பேல், ஆனால் இப்போ நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என் அகித்தோப்பேலினுடைய ஆலோசனையை கர்த்தர் நீர் பைத்தியமாக்குவீராக. இது 6. 7வது ஒரு ஆள் இல்லை, 2 மிருகம் வந்துச்சான் தாவீது சாகரிக்க. ஏது சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. இது எல்லாத்தையும் வச்சு தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர் அவர் மனைவி மீகா பேரை நீங்கள் சொல்லலை. அவங்க மனைவி வந்து அவர் வந்து கொலை பண்ண வரல, எதிர்த்து நின்றுச்சு. She came and stood. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் சத்ருவெலாம் இருந்தாங்க, ஆனால் ஒருவரு உன் மேலே கை வைக்காம. 3வது 2 அதிகாரம் 7வது அதிகாரம் 9வது வசனம்.
அது 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து, நல்லா கேட்டுக்கோ, உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமம். இன்னொரு முறை சொல்லுகிறேன், பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு உண்டாக்கினேன். 3வது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்குன்னு ஒரு பெயரை உண்டாக்கி அந்த பெயரை நான் பெரியவனாய் நான் மாற்றுவேன். சத்தத்தை ஒத்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இது இன்னைக்கு இல்லை, இது ஒரு தரவுகோள், இதில் நீ நடப்பன்னு சொல்லுகிறார். 3வது பெரிய நாமம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய நாமம். A big name, not of your caliber but the caliber of the others. In the caliber of the others. எத்தனை பேர் உங்களை ஆண்டவர் உங்க வேலை ஸ்தலத்தில் உயர்த்தணும் விரும்புறீங்க? வேலை ஸ்தலத்தில் உயர்த்தணும் விரும்புறீங்க? கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சுக்கோ, தாவீத மாதிரி கர்த்தர் எதிர்பார்க்கிறது அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். நேரமில்லை, நான் போகிறேன். 4வது அதே 7ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். உன் நாட்கள் நிறைவேறி சொல்லுகிறாரு, உனக்குன்னு இல்லப்பா, அதுக்கப்புறம் என்னது? உனக்கு அப்புறம் நீ இறந்துருவ. நீ இறந்த பிறகு உன் நடக்கும். என்னது? உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும். நீ பிதாக்களோடு நீ இறந்து நீ புதைச்சிருவாங்க உன்னை. நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததி சொல்லுகிறாரு. நான் வேற எவனா ஒருத்தன் கொண்டு வரணும்னு சொல்ல, என்ன சொல்கிறாரு? உன் சந்ததி. அப்பா, அது வரைக்கும் ஒரு ஆளும் ஃபிட்டிங்ல இல்ல, ஒரு ஆளும் அந்த ராஜாவின் காரியத்தை எடுப்பதற்கு தகுதியா இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, நான் உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை நான் எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை அவன் சாதாரணமா இருப்பான்னு போடல, அவன் எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர்ல. நீ இறந்த பிறகு உன் பையன் வருவான்டா. நீ வளர்த்த பையன் இல்லை, நீ பெத்த பையன். ஆண்டவரே, ரொம்ப அடி வாங்கிட்டேன் வாழ்க்கையில், எனக்கு தெரியும் நீ அடி வாங்கிட்ட, ஆனால் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறபடினாலே உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வார்த்தைகள் என் வார்த்தைகள் அல்ல, உன் வழிகள் என் வார்த்தைகள் அல்ல, என் வழிகள் அல்ல, நான் உனக்கென்று வைத்திருக்கிற காரியமே வித்தியாசமானது. அப்போ தான் சொல்கிறார் ஆண்டவர், உன் கர்ப்ப பிறப்பில் ஒருத்தவனை நான் எழுப்பேன். பாஸ்டர், இன்னும் எனக்கு குழந்தை காரியங்கள் இல்லை, இன்னும் எனக்கு நான் எதிர்பார்க்குற காரியம் வரல, கவலைப்படாதீங்க. உன் கையிலிருந்து உன்னோட இருந்து உனக்குள்ளிருந்து வருகிற காரியத்தை கர்த்தர் ஒரு பெரிய காரியமாக அவர் மாற்றி அவர் ராஜ்யத்தின் காரியத்தில் அவர் நடத்துவார். நம்புறவங்க மாத்திரம் ஒரு கையை ஊற்றி ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை பார்க்கிறதுக்கு சரியில்லாமல் இருக்கலாம். ரைட் நவ வாட் யூ see is different. ஒருத்தவன் கூட ஆண்டவரை ஆராதிக்கிறவனா இல்லையே, ஒருத்தவன் கூட ராஜாவுக்கு தகுதியானவனா இல்லையே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, உன்னை பார்த்து தான் நான் அவனை வைக்க போகிறேன். அதனால தாய் தகப்பன் மிக முக்கியமானது. நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன் சந்ததியை கர்த்தர் கைவிட மாட்டார். 5வது படிங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். எல்லாரும் சேர்ந்து ரெடி, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து 1 2 3. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். 5வது சொல்லுகிறார், எது இருக்கோ இல்லையோ என் கிருபை இன்னையிலிருந்து உன் சந்ததியில் இருக்குன்னு சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, தாவீது பேர் உங்கள் பேர் என் பேர் இப்படி சொல்கிறேனே. ஒரு மனுஷனுடைய பேர் கடைசி எப்போ தெரியுமா எழுதுவாங்க? கல்லறையில். எங்க? கல்லறையில். அதுக்கப்புறம் அப்படியே ஓடும், அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. ஆனால் தாவீது லைஃப் எங்கே தெரியுமா கடைசியாக முடியுது? பைபிளில் கடைசி அதிகாரம் எடுங்களேன், கடைசி புக்கு, கடைசி அதிகாரம் 16வது வசனத்தை படிங்களேன். கடைசி அதிகாரம், கடைசி அதிகாரம், கடைசி புக்கில் கடைசி அதிகாரம் 16வது வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும். யாரு?
தாவீதின் வேர். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் வேர். கடைசியா தாவீது பேர் எப்போ தெரியுமா வருது? இப்போ இல்லை, இனிதான். புதிய வானம் புதிய பூமி. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்லுங்க, என் கிருபையை நான் விளக்க மாட்டேன்னு சொன்னா எத்தனை சந்ததியா இருக்குன்னு பாருங்களேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் சொல்லுகிறாரு, தாவீதின் திறவுகோலுக்கு முதலாவது என்ன இருக்கு? ஒரு அங்கீகாரம். முதல்ல எழுதிக்க பார்க்கலாம். இதெல்லாம் ஒரே 5 பாயிண்ட் ஒரே ஒன்று வருது. என்னதுன்னா, தாவீதின் திறவுகோலில் ஒரு அங்கீகாரம். எழுதிக்க தம்பி, அதை மட்டும் கொஞ்சம் போடுத்தாங்க. 3 காரியம். ஆனால் அதை நான் அடுத்த வாரம் எடுக்கிறேன்னா, இன்றைக்கி ஒன்று தான் எடுத்துக்கிறேன். எது? தாவீதின் திறவுகோலில் 3 காரியம் இருக்குது. நம்பர் 1, தாவீதின் திறவுகோலில் அங்கீகாரம். அதை தான் இன்றைக்கி எடுத்தேன். அடுத்த முறை நான் பேசும் பொழுது அடுத்த ஒன்று இருக்குது. தாவீதின் திறவுகோலில் என்ன இருக்குது? ஒரு அதிகாரம் இருக்குது. சாவி நீங்களா எங்கே வைப்பீங்க? எங்கே வைப்போம்? பாக்கெட்டில் வைப்போம், இல்லைன்னா பர்ஸில் வைப்போம், அல்லது. ஆனால் தாவீதின் திறவுகோல் எங்கே தெரியுமா இருக்குது? வாங்க அடுத்த முறை சொல்கிறேன். அதுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. 3வது ஒன்று இருக்குது. என்னது? தாவீதின் திறவுகோலுக்குன்னு ஒரு அடையாளம். அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அது வருகிற வாரத்தில் நான் எடுக்கிறேன். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாவீதோடு இருந்து பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக.